வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே. தமிழ்நாட்டில் எத்தனையோ நரசிம்மர் தலங்கள் இருந்தாலும் நரசிம்ம அவதாரத்தின் உக்கிரமும் தாயாரின் கருணையும் ஒரு சேர சங்கமித்துள்ள ஒரு அரிய ஆன்மீக தலம் பற்றி நீங்கள் அறிவீர்களா? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஆரணி சாலையில் உள்ள ஆவணியாபுரம் என்னும் திருத்தலத்தில்தான் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் அந்த அற்புத ஆலயம் அமைந்துள்ளது. பல்லவ காலத்தைச் சேர்ந்ததாகவும் 12ஆம் நூற்றாண்டு வரலாற்று சிறப்புமிக்கதாகவும் திகழும் இந்த தலம் தட்சிண அகோபிலம் என்றும் பஞ்ச திருப்பதி என்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறது. இந்த கோயிலின் மூலக்கருவறை ஒரு இயற்கையான பாறையில் செதுக்கப்பட்ட குகை கோயிலாகும். இங்கு மூலவர் லட்சுமி நரசிம்மர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார். ஆனால் இத்தலத்தின் மகா விசேஷம் என்னவென்றால், பொதுவாக பெருமாள் கோயில்களில் தாயார் மனித முகத்துடன் தான் காட்சி தருவார். ஆனால் இங்கு லட்சுமி தாயாரும் எதிரே உள்ள கருடாழ்வாரும் சிங்க முகத்துடன் சிம்ம முகத்துடன் காட்சி தருவது வேறு, எங்குமே காண முடியாத மிக அரிதான காட்சியாகும். நரசிம்மரின் மடியில் அமர்ந்திருக்கும் தாயாரும் சிம்ம முகத்துடனே அருள் பாலிப்பது இத்தலத்தின் தனிப்பெரும் சிறப்பாகும். இங்கு ஒரே இடத்தில் நவநரசிம்மர்களும் அருளாட்சி செய்வதால் தான் இது தட்சிண அகோபிலம் என்று அழைக்கப்படுகிறது. மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயிலை அடைய சுமார் 250 முதல் 300 படிகளை ஏறிச் செல்ல வேண்டும். கோயிலின் நுழைவாயிலில் 3 அடுக்கு ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. கோவிலின் சன்னதிகள் மலையில் 2 நிலைகளாக அமைந்துள்ளன. முதல் தளம் குகை போன்ற கற்பகிரகத்தில் லட்சுமி நரசிம்மர், அலமேலுமங்கை தாயார் மற்றும் பஞ்ச நரசிம்மர்கள் அருள் பாலிக்கின்றனர். இங்குள்ள உற்சவமூர்த்தி நரசிம்மருக்கு 3 கண்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது தளம் மலை உச்சி ஸ்ரீ யோக நரசிம்மர், ஸ்ரீ வெங்கடாஜலபதி, ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ ரங்கநாதர் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன. பிருகு மகரிஷியின் தீவிரமான பிரார்த்தனைக்கு இறங்கி பெருமாள் 5 திவ்ய தேசங்களில் எழுந்தருளிய திருக்கோலங்களில் இங்கு காட்சி தந்து அருள்வதாக ஐதீகம். ஆதியில் ஆவணி நாராயணபுரம் என்று அழைக்கப்பட்டு இன்று ஆவணியாபுரம் என்று வழங்கப்பட்டு வரும் இந்த திருத்தலம் சின்ன திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. கோயிலுக்கு வெளியே தனியாக அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சன்னதியில் அவர் வில் ஏந்தியவாறு வீர ஆஞ்சநேயராக காட்சி தந்து பக்தர்களின் பயத்தை போக்குகிறார். இத்தலத்தில் வழிபட வேண்டிய விசேஷமான வழிபாட்டு முறைகள் மற்றும் பலன்கள் என்னென்ன தெரியுமா? திருமணத் தடை நீங்க இத்தலத்திற்கு வந்து முறையாக பிரார்த்தனை செய்தால் நீண்ட நாட்களாக தடைபட்டுக் கொண்டிருக்கும் திருமணக் கைகூடும். புத்திரபாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இங்கு வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றனர். குழந்தை வரம் கிடைத்ததும் நேர்த்திக்க கடனாக குழந்தையை கொண்டு வந்து எடைக்கு எடை துலாபாரம் அளிப்பது இத்தலத்தின் மிக முக்கியமான பிரார்த்தனையாகும். எதிரிகள் தொல்லை நீங்க மாதந்தோறும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாளில் இங்கு வந்து நரசிம்மரை தரிசித்தால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள், தீராத கடன் தொல்லைகள் மற்றும் பயம் விலகி ஓடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அகோபில மடத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த திருத்தலம் தினமும் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மதியம் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். செல்லும் வழி ஆரணியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும், வந்தவாசியில் இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவிலும்
இந்த தலம் அமைந்துள்ளது. பேருந்து மற்றும் சொந்த வாகனங்கள் மூலம் எளிதில் சென்றடையலாம். வாழ்வில் தீராத கடன் தொல்லைகளால் தவிப்பவர்கள், எதிரிகளின் பயத்தால் மன உளைச்சலில் இருப்பவர்கள் மற்றும் திருமணத் தடை, புத்திர தோஷம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தட்சிண அகோபில திருத்தலத்திற்கு சென்று வர வேண்டும். உக்கிரமான நரசிம்மரின் திருவருளோடு தாயாரின் கருணை பார்வையும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த அற்புத தலத்திற்கு சென்று சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். ஓம் நரசிம்மாய வித்மஹே வஜ்ரநகாய தீமஹி தன்னோ நரசிம்ம பெருமாள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆன்மீக அன்பர்களுடன் பகிருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். The